Thank you, sir. Yes, sir. Sir, here. All right. Yeah. Let's start there, yeah? Yes, sir. Good? Okay. Okay. Yeah? Let's come here. Okay. Yeah? Yeah? Good? Thank you, sir. Side na. Side na. Hey, phone. Go, side. Down பண்ணு தண்ணி. Front எல்லாம் நின்னு. Thank you. ஏய் வழி விடுங்க வருவாங்க. சார் நீங்க வாங்க சார் நீங்க வாங்க. கண்டிப்பா. இங்க பாருடா. Thank you. கீழ டவுன்டா. டேய் நிக்கறவங்க எடுக்குறடா. Wait. டவுன். சார் அப்படியே லெஃப்ட் ரைட். எடுக்க விட மாட்டடா. ஓகே ஆனா. Thank you. Thank you. Hello, hi. Hi, sir. சார் பேக். No, blanket. Camera. That's it. It's been start பண்ணிடலாம் இல்ல ஸோ முதலாவதாக நான் யாரை கூப்பிட்டு போகிறேன்னா ஐ திங்க் இவர் எந்த படம் நடித்தாலும் சரி ஐ திங்க் அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும் அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனே கொடுத்துருக்காருன்னு கூட சொல்லலாம். ஸோ வெரி டேலண்டட் ஆக்டர் பிருத்விராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா த நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர் Blessy அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி நாட் ஜஸ்ட் மீ எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட் நம்மளோட ரியல் பொக்கிஷம் கூட சொல்லலாம். our own dear Oscar நாயகன் A.R. Rahman அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக all the way from Hollywood, though he's an actor come producer, but it's time for us to show some Indian love to him. So ஒரு கைத்தட்டலோட நம்மளோட இவரையும் கூப்பிட்டுடலாம் மேலைக்கு ஜிம்மி அவர்களை. ஜிம்மி please come on to the stage please. அடுத்தபடியாக நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் லிரிசிஸ்ட் நேஹன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். And also I would like to call upon Rahman, lyricist அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
ஓகே, ஸோ முக்கியமான ஒரு நபரும் இங்கே இருக்காங்க. சாரி சார், லைட் அடிச்சிட்டு இருந்தது. எஸ், ஐ திங்க் நான் நேற்றே அவரை பற்றி நிறைய விஷயம் பேசியிருந்தேன். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு கால் அப்பான் டிஓபி சுனில் அவர்கள். அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நேற்றே வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன், நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்டேன். நானே சொன்னேன், சார் இந்த 15 மினிட்ஸில் வந்து எவ்வளோ கேள்விகள் என்னால் உங்ககிட்ட கேட்க முடியும்னு தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு கேட்குறேன். அப்படி தான் நேற்றே ஒரு டிஸ்கஷன் போச்சு. So it's time for us to call him because இந்த படத்துக்காக not just a physical transformation but இந்த படத்துக்காக அவ்வளோ ஒரு உழைப்பை போட்டிருக்காரு. So with all your permission I would like to call upon that very own talented actor Prithvi அவர்கள் to share few words please. Vanakkam. Thank you for all of you, to all of you for being here. நான் வந்து கொஞ்சம் வழக்கமாக தமிழ் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் தமிழ் ஃப்ளூவெண்டாக வரும். பட் இப்போ லாஸ்ட்டாக பண்ண தமிழ் படமே காவிய தலைவன். ஸோ ஆமாம், இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் இது தமிழில் டப் பண்ணேன். ஸோ ஆமாம், ஒரு 2 days தமிழ் பேசினாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இப்போ இருக்குது. நேற்று தான் ஆக்சுவலி ஹி வாஸ் ஆஸ்கிங் மீ, சார் 15 minutes இருக்குது, ஸோ 15 minutesல I'll try and ask you as much as I can. ஸோ நான் சொன்னேன், இப்போ வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 1 year 1 minute கால்குலேட் பண்ணால் கூட 15 minutes பத்தாது. ஏன்னா இது ஒரு 16 year long ஜேர்னி. 2008 தான் ஆக்சுவலி டைரக்டர் Blessy decided to do Aadujeevitham and 2008-2009 தான் he first came to me. இப்படி நான் இந்த படம் பண்ண போகிறேன், நீ தான் இதில் நஜீபா நடிக்கணும்னு சொல்லி. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் if you see it's a 16 year long journey. ஸோ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, பேக் இன் 2008 when Blessy sir decided to do Aadujeevitham, அவர் வந்து இன்னைக்கு எப்படி என்ன நிலைமையில இருக்காரோ அதே பொசிஷன்ல இருந்த he was the most coveted filmmaker in Malayalam. எனக்கு தெரியும் he was the highest paid filmmaker in Malayalam in 2008-2009. அண்ட் எல்லாருமே அவர் வந்து ஆல்ரெடி மம்முட்டி சார் வச்சு படம் பண்ணாரு, மோகன்லால் சார் வச்சு படம் பண்ணாரு. ஸோ ஆல் பிக் ஸ்டார்ஸ் வாண்டட் டு டூ ஒரு Blessy படமாவது லைஃப்ல பண்ணோங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட பொசிஷனில் இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர் ஃபார் த நெக்ஸ்ட் 16 years டிசைட்ஸ் தட் இல்லை நான் இந்த ஒரு படம் தான் பண்ண போகிறேன். அப்படிப்பட்ட கன்விக்ஷன் வந்து இட் இஸ் வெரி வெரி ரேர் டு ஃபைண்ட். ஃபர்கெட் அபவுட் சினிமா, ஈவன் இன் லைஃப் இட் இஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட். இது இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஜேர்னி. இது 2009 வந்து we decided to do the film and it took us 10 years till 2018 to finally start rolling, start shooting. ஏன்னா இவ்வளோ பெரிய படம் இந்த பட்ஜெட்ல, இந்த ஸ்கேல்ல, இந்த கேன்வாஸ்ல வந்து 2008-9 டைம்ல இட் வாஸ் இம்பாசிபிள் டு இமேஜின், எஸ்பெஷலி ஃப்ரம் த மலையாளம் இண்டஸ்ட்ரி. அந்த 10 வருஷம் Blessy sir actually set up the project, almost brick by brick, and finally we were able to start shooting in 2018. Adla vandu today I have to tell all of you, especially that now we are in Chennai, இந்த படத்துக்கு வந்து இல்ல இப்படி ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இந்த ஸ்கேல்ல பண்ணலாங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ரஹ்மான் சார் தான். ஆக்சுவலி when we decided that we will, so I have to, ஒரு சின்ன ஸ்டோரி I have to, actually I don't know if Rahman sir also knows this, we have to, I don't know if I've said this, ஒரு சின்ன ஸ்டோரி I have to tell you sir. So when Blessy sir and me, I remember it was in my vanity van in 2009 I think. So like the first discussion we had is who's doing the music. So only 2 names actually. We were, of course, when you dream you can dream, illa limitless dream pannalam. So 2 names we discussed. One, the first name is A.R. Rahman sir and second name is Hans Zimmer. So we actually mailed both Hans Zimmer sir and A.R. Rahman sir, and we got the reply first from Hans Zimmer's team I think, because I think we mailed the wrong email address. So Hans Zimmer oda team la edho oru manager yaro oru reply panna Rama ipdi paakalam adu idu illa, but then we got the opportunity to get the access to Rahman sir. And the time la eppadi how to get to Rahman sir na kuda theriyala. Although we, for us in Kerala, we still think ama avaru vandu namma aalu in first padam Yodha Malayalathila panna. He's like, when you if you see Rahman sir in Kerala, people relate to him like a Malayali only, but we didn't know how to get to him. But finally we got access to him, and the faculty of a genius nu solradhu vandu the expert is in his or her own craft mattum kedaiyadu. You should be able to spot something special illa. So and alavula vandu he is one of the greatest geniuses
to have lived in our times. I think it is that first meeting I think Rahman sir understood that we are trying to pull off something very special, and he said, yes, I am doing the film. Rahman sir பேர் when it got associated with the project is when suddenly the film, even in Kerala அந்த டைம்ல ஏஆர் ரஹ்மான் பண்றாரா, ஐயோ அப்போ அந்த லெவலா படம், அப்படிப்பட்ட ஒரு டாக் it really helped us a lot during the setting up stage. So I have to take this opportunity to thank Rahman sir for showing the faith and the trust in this project, and more importantly in Blessy's vision. So finally 2018 we started shooting, and so இதுல ஒரு பெரிய transformation is part of playing the role. ஏன்னா ஒரு 3.5 years ஒரு டெசர்ட்ல ஸ்டக் ஆன ஒருத்தரோட கதை. இது கதை கிடையாது, ஆக்சுவலி இது வாழ்க்கை, ஒருத்தர் நிஜமாவே வாழ்ந்த வாழ்க்கை. அது ஃபார் another discussion. ஸோ இந்த படத்தோட பிகினிங் போர்ஷன்ஸ்ல நான் நிறைய வெயிட் போட்டேன். ஏன்னா நிறைய வெயிட் போட்டுட்டு அப்புறம் இஃப் யூ ஸ்டார்ட் லூசிங் த சேஞ்ச் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி ஐ புட் ஆன் a lot of weight. And we did the Kerala portions, and we went to Jordan. In Vadiram, we shot the first desert schedule where I was hefty and I had put on weight. Then we stopped shoot. அதுக்கப்புறம் ஒரு 7 months shooting நிப்பாட்டி எனக்கு வெயிட் இழக்கிறதுக்கு டைம் கொடுத்து 7 months later, end of the year or beginning of next year, we went back to Jordan. Beginning of 2020, we went back to Jordan. Shooting ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தாண்டினப்போ the pandemic struck and we had to stop shooting. கிட்டத்தட்ட ஒரு 3 months the entire team was stuck in a desert in Jordan without being able to shoot. Shooting permission was stopped. International air travel was stopped. So almost at the end of the 3rd month, we got a repatriation flight. அப்படிதான் அந்த டீம் ஃபுல்லா திரும்பி வந்தேன். அந்த டைம்ல Blessy sir and me and the whole team, we did not know இது எப்போ இனிமே ஷூட்டிங் நடக்குமா, திரும்பி போக முடியுமா, எதுவுமே தெரியல. And imagine it's a journey of so many years of wait and effort. But ஏதோ கடவுள் பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஒரு 2 yearsக்கு அப்புறம், almost 1.5 yearsக்கு அப்புறம் we managed to regroup and get the permissions again. In the Vatish, to shoot the escape portion of the whole desert saga, we went to Algeria, in the middle of the Sahara Desert. Timimoon ஒரு இடம், அங்கே இருந்து we used to go in 4-wheel drive SUVs into the desert. தெரியல, I don't know if any film crew has ever been there. I think it should be next to impossible. நாங்கள் எங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது I remember the locals, the Algerian locals telling us, we ourselves haven't seen these places. So அப்படிப்பட்ட ஒரு இடத்துல we shot one big portion of the film. Then we came back to Jordan, and 2020ல எது we couldn't do, the portions that we couldn't shoot, we completed that in Jordan, and finally we came back to Kerala, and the film we finished shooting in 2022. அதுக்கப்புறம் ஒரு 1.5 years long post-production process. இந்த 28க்கு இவ்வளோ பெரிய கதையோட கிளைமேக்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2009-2008 டைமில் when I said yes to the film, I hadn't gotten married. I obviously wasn't a father. நான் ப்ரொடியூசர் ஆகலை, டைரக்டர் ஆகலை, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலை. இந்த எல்லா மாற்றங்களும் என் லைஃப்பில் நடந்தது இந்த ஆடுஜீவிதம் ஜேர்னியோட நடுவில் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் on the 28th of March, it is almost like one phase of my life is culminating. அதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, finally when it is releasing now, I guess it's releasing at a time which is great for cinema in general and for Malayalam cinema in particular. இந்த படம், right from the beginning we always thought whenever it is releasing, we should try and get the best distributors, the market leaders to distribute this film for us in every market. So I should take this opportunity, since I'm here in Chennai and speaking to you about the Tamil version. Thank you, Aadujeevitham sir. நான் ஒரு phone call தான் அவருக்கு பண்ணேன். I called Uday once, and I've never spoken to him before that. And I told him, இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட், இது ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒரு பேஷன் ப்ராஜெக்ட், இவ்வளோ வருஷங்கள் இதோட எஃபர்ட், இது ரெட் ஜாயிண்ட் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்னு சொன்னேன். And I think Uday was an artist, so probably he understood what I meant. Uday probably related to what it would mean to a group of artists to have thrown their conviction, time and effort behind something like this, and he gladly agreed. So thank you so much to Red Giant and Aadujeevitham sir for backing our film and showing faith in us. Kandipa 28th of March, world over the film will release. Please do watch the film. இது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய விஷயம் நீங்கள் மறந்துடக்கூடாது. இது வெறும் ஒரு கதை கிடையாது, ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை.
And Najeeb Engramanathan innekku he's with us alive and well. He fought the circumstances. He found the strength to survive the circumstances. And he came out of it to be able to tell his tale. So in the padam vandu is an ultimate tribute to the resilience of human strength, is a tribute to the life that Najeeb lived, and of course it is a passion project for all of us involved. Thank you so much. Thank you, sir. Thank you so much, sir. அப்படியே ஒரு கேள்வியும் கேட்டுடுறேன் on behalf of all the press and media friends. எந்த ஒரு பர்டிகுலர் சீன், பிகாஸ் மொத்த படமே பார்க்கும்பொழுது கஷ்டப்பட்டு தான் the entire team has worked. எந்த ஒரு சீன் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஒரு சீன்னா எந்த சீனாக இருக்கும்? which took a long time, ஐயோ என்னால் முடியல அப்படின்ற ஒரு you would have pulled yourself back இல்ல, which particular scene was that? இல்லை இதான் இப்போ வழக்கமாக ஆக்சுவலி நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். I've done more than 100 films. So வழக்கமாக when you ask me about a film, I'm able to differentiate the experience of shooting the film as, oh, அந்த scene, in the fight sequence, இல்லை in the climax sequence, அந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணது ஏதோ தெரியல. பட் ஃபார் ஆடுஜீவிதம் எனக்கு வந்து பிகினிங் டு எண்ட் ஆஃப் த, ஈவன் ஆஸ் வி ஸ்பீக் டுடே, ஏதோ ஒரு ஒன் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் என் மனசில் இருக்குது ஆக்சுவலி. ஐ எம் நாட் ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டேஸ், சீன்ஸ், இவெண்ட்ஸ். I remember how I felt. Because I keep saying, எனக்கு வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓவர் பேரிங் மெமரி வந்து பசி. I wasn't eating. இந்த அதான் ஜிம்முக்கு போய் இந்த 6 பேக் எல்லாம் பண்ணுறது நானும் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. அது வந்து இன்னொரு இட்ஸ் another ப்ராசஸ் இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் required me to look like somebody who did not have access to enough food, somebody who was starving. அதுக்கு ஒரே வழி தான், I have to take that route. I have to starve myself. So now I wasn't eating. I was completely fasting தான் பண்ணிட்டு இருந்தேன். Almost at times the fast used to go on for 3 days, 72 hours. ஸோ இந்த படம் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது என்னோட ஞாபகத்தில் வந்து பசி தான் மெயின். when I wake up I am hungry, through the day I am hungry, when I go to sleep I am hungry. So other than that I cannot differentiate between days, scenes எல்லாம். இது ஏதோ ஒரு பெரிய ஒரு giant experience, like I feel like I've lived through that. So ஆமா, it's tough for me to pick one. Okay, thank you so much. So அடுத்தபடியாக I would like to call upon DOP சுனில் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். I'm very happy and proud to be associated with this movie Aadujeevitham. Work with all these legends, Rahman sir, Blessy sir. Actually Prithviraj sir is not here. எல்லாரும் ரொம்ப ஃபேன், எனக்கு அவரோட ஃபேன், எல்லாரோடைய ஃபேன் ஆக்சுவலி. அண்ட் about this movie, ஷூட் வந்து அல்ஜீரியா, ஜோர்டன் இந்த மாதிரி டெசர்ட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். I don't know what to say in front of all these cameras because I'm first time here like this. So please do watch this movie in theater on 28th. Thank you. கண்டிப்பாக அந்த படத்தில் நிறையவே பேசப்படும், no doubt about it. Thank you sir, thank you so much. So அடுத்தபடியாக I would like to call upon Rahman, Lyricist, to share a few words please. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பெரியவனே என் ரஹ்மானே அந்த சாங் நான் எழுதியிருக்கேன். ஆஸ் அ லிரிசிஸ்ட் இது வரைக்கும் 4-5 பாட்டு ரஹ்மான் சார் இசையில் பண்ணியிருக்கேன். லேட்டஸ்ட் வந்து ஜலாலி லால் சலாம்லாம் பண்ணது. ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ரைட் டு மென்ஷன் ஹியர். பட் இந்த சாங் இது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் சாங் அப்படின்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால் ரஹ்மான் சாரோட மெலடிக்கு எழுதுறது அப்படின்றது ஒரு பெரிய கனவு. அந்த கனவு வந்து நினைவாகிறது அப்படிங்கிறது லைஃப் டைமில் ஒன்ஸ் கிடைச்சாலே அது பெரிய விஷயம். எனக்கு அது இப்போ கிடச்சிருக்கு. அண்டு இந்த சாங் பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டை எழுதும் போது எனக்கு ஃபஸ்ட்டு மலையாளம் வெர்ஷனுடைய லிரிக்ஸோடைய டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாங்க. பட் அதை பார்க்கும்போது எனக்கு அதை அந்த அளவுக்கு அதை ரிலேட் பண்ணிக்க முடியாதனால விஷுவல்ஸ் சாரோட ஸ்டூடியோவில் போய் கேட்டு பார்த்தேன். அந்த பாட்டிலில் ஃப்ளூட் வச்சுட்டு ப்ளே பண்ணுற அந்த கிளிப்பு பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் துவக்கத்தில் எழுத துவங்கும் போது எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க சொன்னது, எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் அந்த மெட்டே வந்து அதுக்கான சரியான சொற்களை கொடுத்துரும், வார்த்தைகளை கொடுத்துரும் அப்படின்னு எனக்கு ஒரு மென்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இந்த சாரோட பாட்டில் இந்த இசையில் வந்து இந்த இசை வந்து எனக்கு தேவையான சொற்களை கொடுத்துட்டே வந்தது. அதெல்லாம் கொடுத்தது அதை வச்சு தான் இந்த பாட்டை நான் எழுதியிருந்தேன். இதில் வந்து நான் எழுதும்போது இதில் ஒரு சரணத்தில் வந்து
கண்ணுக்குள் ஏறிய முள் கனவோ அப்படின்னு ஒரு வேர்டு எழுதியிருந்தேன். லாஸ்ட்டாக சார் அதை ஃபைனலைஸ் பண்ணும்போது சொன்னாங்க, அவ்வளோ டார்க்காக வேணாம், அது வந்து கண்ணுக்குள் ஆடிடும் பொய்க்கனவோ அப்படின்னு நான் அதுக்கப்புறம் மாற்றினேன். அதுக்கப்புறம் மாற்றினதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த பாட்டு ஸ்பாட்டிஃபைல வந்துருச்சுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் லிங்க்கில் அனுப்புனாங்க. அனுப்பும்போது தான் கேட்டு பார்த்தேன். கேட்டு பார்க்கும்போது அது வேறு ஒரு லெவலுக்கு போயிடுச்சு சாங். எமோஷ்னலி மியூசிக்கலாகவும் அந்த அந்த லிரிக் வந்து ரொம்ப என்ரிச் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. பிளெஸி சாருக்கு என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ். அண்ட் பிருத்திவிராஜ் சார், உங்களுடைய மொழி படம் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். ஏன்னா அந்த படத்தை வந்து எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன்னு தெரியாது. இட்ஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். அண்ட் செகண்ட் டைம் ஸ்னேகன் சாரோட அந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிறேன். முன்னாடி லால் சலாமில் அவரோட ஸ்டேஜில் இருந்தேன், அதுக்கப்புறம் இப்போது. அண்ட் இந்த மூவி பற்றி சொல்லும் போதே சொல்கிறாங்க, சர்வைவல் அட்வென்ச்சர் அப்படின்ற ஒரு ஜானரில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சர்வைவல் இஸ் இட் செல்ஃப் அ அட்வென்ச்சர். நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்வென்ச்சரில் தான் போயிட்டுருக்கிறோம் லைஃப்பில். அண்ட் அன்டில் வி ரீச் அவர் கோல், த ஹோல் லைஃப் பிகம்ஸ் அ டெசர்ட் வேர் வி ஹேவ் டு ஸ்ட்ரைவ் த்ரூ எவ்ரி திங் அப்படின்றது தான் நம்மளோட லைஃபோட மீனிங்காக இருக்குது. எனக்கு இன்றைக்கி அந்த டெசர்ட்டை விட்டு வெளியில் வந்த மாதிரி இன்றைக்கி லைம் லைட் முன்னாடி நான் வந்திருக்கிறது எனக்கு இன்றைக்கி ஒரு ஜீவிதம் கிடைத்த ஒரு மொமெண்ட் இது. தேங்க்ஸ் டு காட் அண்ட் தேங்க் டு எவ்ரி ஒன் ஹூ ஹஸ் கிவன் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பல ஹிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் பாட்லேயே வந்து அப்படியே வந்து நம்மளை கட்டி போட்டுருவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வெரி ஓன் ஃபேவரட் லிரிசிஸ்ட் ஸ்னேகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மேடையில் இருப்பதற்கும் முதலில் நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா சமீப காலமாக தொடர்ந்து அவர் கூட நான் பயணப்பட்டுருக்கேன். எத்தனையோ படங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த மேடைக்கு என்னை அழைத்து வந்து நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். காரணம், இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேர் படிச்சிருப்போம், வாசிப்பாளர்களுக்கு தெரியும். பென் ஆய்மின்னு சொல்லிட்டு அவர் எழுதின அந்த ஆடுஜீவிதம் புத்தகம் மிகச்சிறந்த நாவல், பல லட்சம் பிரதிகள் விற்ற ஒரு நாவல். இன்னும் சொல்லப்போனால் பிரித்திவ் சார் சொன்னது மாதிரி இது ஒரு படம் இல்லை, ஒரு வாழ்வியல், ஒரு மனித உணர்வுகளை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு களம். இதை வந்து அவ்வளோ உணர்வுகளால் புதிந்த ஒரு புத்தகம். அதை வந்து படமாக பண்ணுறதுக்கு பிளஸி சார் வந்து எடுத்த அந்த முயற்சி வந்து உண்மையிலேயே இது ஒரு எழுத்தாளனுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். ஒரு எழுத்துக்கு, ஒரு இலக்கியத்துக்கு, ஒரு வாழ்வியலுக்கு, ஒரு உணர்வுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்குறேன். இந்த படைப்பில் நானும் ஒரு புள்ளியாக எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டியிருக்கு. இசையமைப்பாளர் இசைப்பியலுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. காரணம், அந்த படத்தை நம்ம நிறைய பரீட்சை எழுதிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம், எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய படங்கள் எழுதிட்டு இருந்தாலும் இந்த படத்தோடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் இரவு 2 மணி 3 மணி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன். ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, என்ன அப்படி இருக்கு அப்படிம்பாங்க. இல்லை அந்த நாவல் அவ்வளோ அழகான நாவல் பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். இதில் வந்து பிருத்திவிராஜ் சார் ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தாலும், அதை பிளஸி சார் மிக அழகாக படம் பிடித்திருந்தாலும், இந்த படைப்பில் இசை வந்து ஒரு கேரக்டர் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதாவது சுவடுகளுடைய சரிவுகளில் மணல்கள் அசைவதுக்கு கூட ஒரு குட்டி இசையமைப்பாளர் இசையமைச்சுக்கிட்டே இருந்திருப்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் போகும்போது அந்த இசை ரசிகர்கள், இசை காப்பாளர்கள் அதை தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக ஒரு இசை ஒரு கேரக்டராகவே வாழுதுன்னா, இன்னும் சொல்லப்போனால் நடமாடும் பிணமாக நஜீப் நடந்துகிட்டு இருக்கும் போதெல்லாம் இல்லை அவனுக்குள்ள உணர்வு இருக்குது, உயிர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே கூடவே நடந்து வர்றது ஏஆர் சாரோடைய இசை தான். ஆனால் அவ்வளோ அந்த அழகான ஒரு படைப்பு. இந்த படைப்பில் நான் இருக்கேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு படைப்பு வந்து மிகப்பெரிய லெவலில் போகணுன்னு வேர்ல்டு முழுக்க எதிர்பார்க்குறாங்க. பொதுவாக வந்து தமிழ் சினிமா, மலையாள சினிமா, கன்னட சினிமான்னு சொல்லி நம்ம ஒரு காலம் கொண்டாடிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கு எல்லாரும் கைகோத்து இந்தியன் சினிமான்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இந்தியன் சினிமாவை இன்னைக்கு ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா, ஒரு செயின் வேணும் இல்லையா. என்ன கொடுத்தாலும் அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு செயின் தேவைப்படுது. அந்த செயினை இன்னைக்கு வேர்ல்டு முழுக்க இழுத்துட்டு போகிறதுக்கு இசையமைப்பாளருடைய இசை தான் ஒரு மிகப்பெரிய அந்த செயினாக இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இது நான் வந்து இந்த புத்தகத்தை படித்ததுனால, இதில் உணர்ந்ததுனால நான் இவ்வளோ விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் உண்மையிலே படைப்பிடிப்பு அதை விட பல மடங்கு அதை வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்கிறாங்க, நீங்கள் பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி படைப்புகள் தான் கொண்டு போய் சேர்க்கும்போது நம்ம இந்திய சினிமாவுடைய தரம், நம்மளுடைய மாநிலத்துடைய உணர்வுகளை மொழிபெயர்த்திருக்கிறது. எனவே இந்த படைப்பில் எனக்கும் ஒரு பாடல் கொடுத்து என்னையும் இங்கே ஒரு படைப்பாளனாக அங்கீகரித்ததற்கு அத்தனை குழுக்களுக்கும், குறிப்பாக ஏஆர் சார் எல்லாத்துக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னல we need to show some Indian love because all the way from Hollywood அங்கே வந்து the Born Identity இந்த மாதிரி பல படங்கள் அவர் ஹிட் கொடுத்திருந்தாலும் I think when he got a call from Blessy, he said fine, let me do this project. I think அதுக்கே ஒரு பல பாராட்டுகள் இவருக்கு கொடுக்கலாம். So it's time for us to call upon our own dear Jimmy to share a few words, please. Hi, good evening. Well, I'm very happy to be here because this is such a great adventure for me. Yes, I live in LA. I've done movies in Hollywood, in Europe, in Nollywood, in South America, but I'm so happy to be introduced to the Indian audience by a great movie, The Goat Life. It was one of those adventures where you don't think that you'll ever experience, because shooting in the deserts of Algeria and Wadi Ram is almost like a dream. As hard as it was, but it was also an experience of a lifetime. And I believe that this is probably one of the greatest adventure movie that any of you guys will see. It's a human story. It's very inspirational. And I'm so privileged to have worked with probably some of the best that India has to offer. From the lead actor, Raj, to the extremely commending director, Blessy, who has the soul of an angel. I believe he might be a saint in a different life. And of course, your own super composer, Rahman, without forgetting our DP, who's provided us of images that will blow your mind, Sunil. So, very happy to be here, very happy to experience India, to experience Chennai, and I love your food. Thank you. Much, Jimmy. On behalf of all my press friends, I would like to ask you one question. Is that okay? Can I ask you a question? Yeah, thank you. So, what was more challenging to you? Because you've done so many movies in Hollywood, but here, when you come all the way and working with such director like Blessy, what was more challenging? Was he very strict to you, or he was calm and composed on the set? Blessy was extremely calm and composed. Because of the difficulties that we've had on set, he was always able to find ways to get things through, to get the message across and to inspire you to continue. So that wasn't challenging at all for me. What was challenging was probably the location, because it's very difficult to shoot in the desert. There was one particular scene where my character had to carry Raj's character, Najib, and there was a sandstorm. So when you have a sandstorm, you have that sand hitting you very hard, and I have to carry him, I have to take him away from danger. And one take is okay, but when you start doing 5, 6, 10 takes, because Blessy, if he doesn't have what he wants, will continue until he gets what he wants. He's particular about it. Very, very particular. Okay. Very, if he's got something in his mind, if he's got a vision, he's got to get it precisely. So I think that part of it was a bit challenging. And also, I spoke Arabic in this movie, so I also had to learn some Arabic, which is not easy for me, even though I do speak some other languages, but Arabic is completely different to what my tongue is used to. Thank you. And you I do. What was your favorite food? Sorry? What was your favorite food you liked in Chennai? Here, I don't know the names, but I'm vegetarian. Okay. So that's why, I can go anywhere and just eat proper. Sambar? Sambar, okay, so You like sambar? Yeah, I do. You don't worry, Jimmy. I will make good sambar for you. Huh? Are you going to cook for me? Yes, I'm a good cook. I have witnesses.
ஐயோ press முன்னாடி வேற சொல்லிட்டேனே, but it's okay. But next time when you come, definitely இல்லனாலும் today evening we'll get that samba for you. All right? Good deal. Thank you so much from there. And I think அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப பர்டிகுலராக பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் டு ஜிம்மி. அடுத்தபடியாக ஐ திங்க் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், ரொம்ப குறைவாக பேசுவார், ஆனால் அது எல்லாமே தக் மூமெண்ட்டாக மாறிடும். அண்ட் அவர் கொஞ்சம் பேசினா கூட ஐ திங்க் அவரோட தாளம் வந்து கேட்காத நபரே இருக்க முடியாது. It's time for us to call our own dear Oscar Nayan Academy Award winner A.R. Rahman avargal to share few words please. Sir, few words தாண்டி கூட நீங்க பேசலாம் sir, please. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் நான் ஒத்துக்கும் போது என்னோட ஓன் படம் பண்ணியிருந்தேன். அப்புறம் லெமாஸ்க்குன்ட்டு ஒரு படம் விஆரில் டைரக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது நடுவில் இது வந்து இதோட மீட்டிங்ஸ், இதோட கம்போசிஷன் எல்லாம் பண்ணோம். சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினச்சேன், நான் 6 வருஷம் ஆயிடுச்சு. பார்க்கும்போது டெஃபினெட்லி பிருத்வி வேறு லெவல் ஆக்டர் ஆகிருக்கிறதில்ல. பிளஸி கூட ஒர்க் பண்ணுறது, இட்ஸ் ரியலி லக்கி டு ஒர்க் வித் பிளஸி, சுனில், ஜிம்மி அண்ட் ஸ்னேகன். ரொம்ப நல்லா பேசுனீங்க, லைட் அப் பண்ணிட்டீங்க. மாஷா, தேங்க்யூ. ஒருத்தர் கேட்டார், இதுனா மரியான் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டார். மரியான் ஒரு ஃபிக்ஷன், இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. 250 பதிப்பகம் ஆயிட்டுல, 250 எடிஷன்ஸ். 250 எடிஷன்ஸ் அவ்வளோ புக்கு படிச்சிருக்காங்கன்னு அது எதுவும் இருக்கணும் டெஃபினெட்லி. அது நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லா பிள்ளைங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜஸ்ட் கொஞ்சம் தான் சார் பேசுவார். பட் சார், ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம் வென் ஐ ஹேட் அ சேட் வித் பிருத்வி சார் எஸ்டர்டே. லைக் நீங்கள் செட்டுக்கு போயிட்டு யூ ஹேட் தட், ஐ மீன் த என்டையர் டீம் ஹேட் அ கிளியர் விஷன் லைக் வாட் தே வாண்டட் ஆல் அபவுட் திஸ் மூவி அப்படின்னு. பட் நீங்கள் செட்டுக்கு போயிட்டு நீங்கள் பார்த்த ஒரு விஷயம், அண்ட் ஹவு டிட் தட் கம்ப்ளீட் சாங்ஸ், ஓகே லெட் மீ டூ திஸ் சாங், இந்த சாங் இந்த படத்துக்கு தேவை அப்படின்னு வேர் யூ தாட் அபவுட் இட் ஆக்சுவலி? செட்டுக்கு ஆக்சுவலி நான் ஜார்டன் பார்த்ததில்ல. ஸோ அவங்க கேட்டு அந்த அல்ஜீரியா வரையா ஜார்டன் வரலாம். சரி வரேன்னு சொன்னேன். வந்தோன்னே ஒரு கேமரா வச்சுட்டாங்க, வச்சுட்டு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணிடலாம். சரி, அதான் ஒருத்தர் கேட்டார், எப்படி அந்த ஜாக்கெட்டு கிளாஸ்லாம் போட்டு போறீங்க வெயில்? அப்போ வெயில் அவ்வளோவா இல்லை, ஸோ தப்பிச்சேன் நான். பட் டெஃபினெட்லி ஒரு வேர்ல்டு வந்து ஒரு சைடில் அப்படியே ஓடின்னு இருக்கும்போது, இவங்க வந்து நிதானமாக ஒரு படத்தை எடுத்துருக்கும் போது, I think we need people like Blessy, we need people like Prithviraj to believe in these kind of stories. நம்மளுக்கு ரொம்ப வயலன்ஸ் இப்படி பார்த்து இது வந்து பியூட்டிஃபுல்லாக உள்ள ஒரு இன்னர் சோல் சர்ச்சிங் மூவியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஆடு ஜீவிதம் காண்றோம். ஆக்சுவலி சில பேர் வந்து ஃபேமிலியில் காண்றாங்க, சில பேர் வந்து கெரியரில். இவர் வந்து டெசர்ட்டில் கேரளாலேருந்து போய் பார்க்குறாரு. Thank you, sir. Thank you so much. But நிஜமாவே I think it was a big blessing to all of us. உங்க முன்னாடி அந்த songs கேட்கும்பொழுது I think it was even more big. And thank you so always. விஷுவல் போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க. என்ன சார் புரியல? என் விஷுவல் போட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க, பட் நான் மன்னிச்சிடுறேன். சார், நான் ஒன்று தான் சார், உங்கள் விஷன் எப்போவுமே கிளியராக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அதை அவங்க முதல் கொண்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம் அந்த சாங்ஸை. அடுத்தடுத்தும் நீங்கள் இதே மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் சார், அவ்வளோதான். நான் அப்போவே சொல்லிட்டேன் சார், வி நீட் யோர் எனர்ஜி சார், சிம்பிள். உங்கள் சாங் மூலியமாக நாங்கள் சொல்லிடுறோம். ஸோ தேங்க்யூ ஒன் மோர் டைம் ஃபார் யார் சார், தேங்க்யூ ஸோ மச். முக்கியமான ஒரு நபர். ஓகே, 2 வருஷம் வரலை, 3 வருஷம் வரலை, 5 வருஷம் கூட எடுத்துக்கலாமே. ஐ திங்க் வில் கெட் டயர்ட். ஓகே, ஒரு பிரேக் அப்புறம் அந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் எப்படி இவர் வந்து 16 years just for one movie, I think hats off to him, because I think அவரோட விஷன் அவ்வளோ கிளியராக இருந்திருக்கு. he wanted இந்த மூவி நான் பண்ணியே ஆகணும். அதோட சக்ஸஸ் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒன்று கூடியிருக்கோம். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு வெல்கம் our award director Blessy sir, please to share few words please. வணக்கம்.
இந்த படத்தை பற்றி நான் ஏதாவது பேச முடியல. பிகாஸ் ஃபஸ்ட்டு படம் தான் பேசணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு பேச வரும். இப்போது இங்கே இருக்குമ്പോൾ எவ்வளோ நான் ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் பிருத்திராஜ் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு ஐ திங்க் 20-25 இயர்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி ஒரு மனிதனை பார்க்கதில்லை, ஏஆர் സാർ மாதிரி. കാരണം நம்ம ஒரு കേരളാവിലെ ஒரு சின்ன ஸ்டோரி அவங்ககிட்ட சொல்லுമ്പോൾ என்னோட மைண்டில் இந்த கேரக்டரோட டெப்த்து தான் எனக்கு இருந்தது. என்கிட்ட பெரிய ப்ரொடக்ஷன் இல்லை, எதுவும் இல்லை. சிம்பிளாக ஒரு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லிக் கொடுக்குമ്പോൾ அதோட டெப்த்து எவ்வளோவும் இருக்கே. இந்த காலத்துக்கு இந்த படத்துக்கு ஆവശ്യമെന്ന് நினச்சி அவரே இனிஷியேட்டிவ் பண்ணி இதனால்தான் இப்போ நீங்கள் கூட்டத்துக்கு மேலே நமக்கு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வர்றதுக்கு ஒரு டைம் கிடச்சது. எவ்வளோ அவர் இந்த படத்தோட ஐ திங்க் ഞാൻ ട്രാവൽ பண்ணி லாஸ்ட் 7 years 2017 onwards அவர் இந்த படத்தோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஐ திங்க் நிஜமாக சும்மா அவரை வச்சுட்டு போய் சொல்லலை, நிஜமாக தான் இந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு அவரோட மியூசிக்கு அவர் பண்ணது படத்துக்காக இவ்வளோ டெடிகேட் பண்ணது ஐ திங்க் அது சொல்லித்தான் ஆகணும். அதுதான் என்னோட நன்றி. இப்போது இதில் நிறைய பேர் இருக்கு. பிருத்விராஜ் இப்போது என்னோட தம்பி மாதிரி தான். அதுதான், அதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டியில்லை. பிகாஸ் லாஸ்ட்டு 16 years-ஆக நம்ம அவன் சொல்லியாச்சு, அவன் மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. பட் அப்போ கூட എനിക്കും അവനും തമ്മിലുള്ള ഡയലോഗ്സ് only about ആടുജീവിതം. ஆக்சுவலாக வேறு எதுவும் பேசுறதுக்கு இன்பிட்வீன் இல்லை. எப்போ பார்த்தாலும் அதுதான் பேசிகிட்டே இருந்தது. அண்ட் சுனில் என்னோட கேமரான் இப்போது நான் எவ்வளோ இமேஜின் பண்ணது அந்த அளவுக்கு அதுக்கு மேலே ഒക്കെ എനിക്ക് വിഷ്വൽ കൊടുത്തത് സുനിലും ഞാനിവിടെ പ്രസൻറ്റ് ചെയ്യുകയാണ് നിങ്ങൾക്ക്. ജിമ്മി ക്യാരക്ടർ ആക്ച്വലി இந்த புக்கில் மோசஸ் மாதிரி தான் அந்த ரைட்டர் எழுதி வச்சுருக்கேன். பிகாஸ் இவங்களை எல்லாமே டெசர்ட்டில் നിന്ന് എടുത്തിട്ട് കാപ്പാത്തുക്കാக ഇരിക്കണ ഒരു ഗോഡ് എല്ലാ പ്രസൻസും ഇരിക്കണ ഒരാൾ മാതിരി தான். அதுக்கு அவரோட ஃபிசிக்கு, அவரோட ப்ரெசன்ஸு, அவரோட ஸ்மைலு உங்களுக்கு தெரியலே, எவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்மைலு எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஒத்து வந்தாச்சு. വളരെ ரொம்ப நன்றி. இந்த படம் கேரளா மக்கள் மட்டுமல்ல, இது மாதிரி சர்வைவல் நம்ம சவுத் இந்தியாவில் நிறைய பேர் கல்ஃபில், சிங்கப்பூரில், மலேசியாவில் எல்லாமே போய் ரொம்ப ஆட்கார் വലിയ അച്ചീവ്മെൻറ്റ്സ് എല്ലാം பண்ணி വലിയ പണമെല്ലാം സമ്പാദിച്ച് ഇരിക്കുന്നവരെ மட்டும்தான் നമുക്ക് தெரியும். பட் நிறைய ആൾക്കാർ லைஃப் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, ஃபேமிலி மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, இப்போவும் அலைஞ்சிட்டே இருக்கே, நமக்கு தெரியல. அது மாதிரி அந்த நஜீவோட ஒரு ஸ்டோரி தான் இது. பட் எதுக்கு ஹோப் ஒரு சாங்கு ப்ரொமோஷனுக்காக பண்ணியதுன்னு வச்சால் அதுக்கும் காரணம் ரஹ்மான் சார் தான். காரணம் இதில் இந்த படத்தோட ஒரு பொலிட்டிக்ஸ் கூட அதுதான். எதுக்கு இந்த படம் என்ன பேசுதுன்னு வச்சால், எவ்வளோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியாலும் சர்வைவ் பண்ணியாலும் ഉള്ളിലൊരു ഫയർ ഇരുന്നാൽ, ഹോപ്പ് ഇരുന്നാൽ ലൈഫിലെ திருப்பி சக்ஸஸ் பண்ணலாம், லைஃப் திருப்பி எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வார்த்தை. பிகாஸ் நவ் டேஸ் நமக்கு தெரியும், 10th മാർക്ക് ഫെയിൽ അയച്ചാൽ അപ്പോൾ സൂയിസൈഡ് ആകും. ഏതോ ഒരു എക്സാമിന് മാർക്ക് കമ്മി അയച്ചാൽ അപ്പോൾ വഴക്ക് പറയുന്ന നനച്ച് ഒളിച്ചു പോയിടും.
അല്ലെങ്കിൽ സൂയിസൈഡ് പണ്ണൂർ அந்த மாதிரி டிப்ரெஷனில் போயிருக்கிற ஒரு லெவலில் ஹோப் இருந்தால் இந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு நாளுக்கு திருப்பி சக்ஸஸில் வராம் எന്നുള്ളൊരു மெசேஜ் தான் இதோட மெயினாக பொலிட்டிக்ஸ் அந்த இது தான் நம்ம we are trying to telling through this movie. எல்லாருக்கும் இந்த படத்தில் நீங்கள் பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைക്കുന്നു. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட. சார் ஏதோ ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பிளெஸி சார், ஜஸ்ட் ஒன் கொஸ்டின் டு யூ. ஸோ நீங்கள் சொன்னீங்க, அதாவது ஒரு புக்கை வந்து நம்ம படமாக எடுக்கும் பொழுது அந்த கனெக்ட் டு தி ஆடியன்ஸ் நிறைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ வாட் வாஸ் ஒன் திங் யூ வாண்டட் டு டூ? ஓகே, அந்த நஜீப் மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நான் படமாக மக்கள்கிட்ட கொடுக்கணும். வாட் வாஸ் தட் ஒன் திங்? வை வாஸ் இட் ஆக்சுவலி? ஆக்சுவலி எனக்கு தமிழ் நல்லா வராத, அதர்வைஸ் இதுக்கு மேலே பேசணும் இருக்கு. இப்போது ஒரு 3 months பேக்கு நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஆக்சுவலாக எல்லோரும் நஜீப் நஜீப் மாதிரி பேசிகிட்டே இருக்கு. நஜீபோட வீட்டில் சைனுன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, இவரோட ஒய்ஃபு. வேறு ஆஃப்டர் இவர் போகுമ്പോൾ அவர் ப்ரெக்னெൻ്റ് ആയിരുന്നത് 3-4 months ப்ரெக்னெൻ്റ് ആയിരുന്നു. அந்த ஆளும் நம்ம எதுவும் சொல்லவில்லை அല്ലേ? ஐ தாட் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக அதர்வைஸ் അല്ലെങ്കിൽ இந்த படத்துக்கூட ஒரு நெக்ஸ்ட்டு வியூ மாதிரி அந்த பொண்ணோட ஒரு என்ன ஸ்ட்ரகிள் கொஞ்சம் காட்டணும்னு திங்க் பண்ணியிருந்தேன். அப்போ தான் என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொல்லியாச்சு, இப்போ ரீசெண்டாக தமிழ் பத்திரிகையில் வந்திருக்கே, ஏதோ ஒரு லேடி ஹஸ்பண்டு வெளியூரில் போயிட்டு 2 yearsாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். അപ്പം മാരേജ് മുടിഞ്ഞ് ഏതോ 2 weeks അപ്പുറം തന്നെ അവർ വെളിയൂർ പോയത്. ബട്ട് അവരെ മിസ്സിങ് ആയിച്ച് ആഫ്റ്റർ 2 years ആയിച്ചിട്ട് அந்த ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இந்த பொண்ணுனை மேரேஜ் பண்ணியாச்சு. புதுசாக ஒரு ஆள் மேரேஜ் பண்ணியாச்சு. அந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 week இந்த ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் திருப்பி வந்தாச்சு. அது பத்திரிகையில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட நடந்துகிட்டே இருக்கு. அதில் ஒன்று மட்டும்தான் நஜி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களோட விஷன் வந்து ரொம்ப கிளியராக இருந்ததுனால தான் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் ஐ திங்க் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் வேர்ஷன்லேயே சொல்லலாம், ஐ திங்க் எவ்ரி பிரெத் இஸ் அ பேட்டில். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ பிக் பேட்டில் அண்ட் ஐ திங்க் March 28 தேட்டரில் வரப்பொழுது. ஸோ கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் தான், ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், நீங்களின்றி நாங்கள் இல்லை. ஸோ எப்பொழுதுமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிடுறோம். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டைம் டு டேக் ஃபோட்டோ. Thank you so much to all press and media friends. Thank you so much. And it's time to take photo session. எடுக்கலாம்னு நினச்சி போயிட்டேன்.